ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஹரி குருவோட புது சின்ன வேர் ஹவுஸ் யூனிட்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டிஸ்பிளே மாரி செட்டப் பண்ண போகிறோம் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த கார் பெட்ஸ் இருக்குது, கிட்ஸோட ப்ரீமியமான ஒரு கார் பெட்ஸ் நம்ம சேல் பண்ணிருக்கோம் ஹரிகுருவில். ஸோ அதை வந்து இப்போ இங்கே வந்து டிஸ்பிளே வைக்க போகிறோம். ஸோ அதை காட்டுறேன். முடியல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வெயிட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்காக. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு வில் see. தேங்க்யூ. பெட் வந்து அன்பேக் பண்ணி அசம்பிள் பண்ணி ஒரு டிஸ்பிளேக்கு வைக்க போகுது. ஸோ இதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிஸ்பிளே ட்ரை பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறதுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதான் பேக்கேஜிங். ஸோ இது ஆக்சுவலி கம்ஸ் இன் 2 பாக்ஸஸ். பேக்கேஜிங் வந்து அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நைஸ் அண்ட் ஈஸி. ஸோ இதுக்குள்ளார இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஆக்சுவலி லைட்டிங்கு, சவுண்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ளார ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி. அண்ட் இந்த ரிமோட்டோட குவாலிட்டி, ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கின ஒரு விஷயம். ஸோ இதை அசம்பிள் பண்ணிவிட்டு வில் see how it goes. ஸோ இப்போ அன்பேக்கிங் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம காரு பைக்கில் எதில் வந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் நிறுத்திக்கலாம். ஸோ அது பார்க்குறப்ப ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் அ மெஜாரிட்டி கார் பெட். இதிலே வந்து ஃபெராரி இருக்குது, லேம்பர்கினிஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கைஸ். ஏன் இது வந்து சும்மா ப்ரீமியம் சொல்கிறேன் அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக வந்து இந்தமாரி கார் பெட்ஸு, இந்த கிட்ஸுக்கான டாய்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சீப் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிளாஸ்டிக்ஸில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. சில பிளாஸ்டிக் வந்து இட்ஸ் ரியலி ஹார்ம்ஃபுல். என்ன ரீசன்னால் அது ஹார்ம்ஃபுல் அப்படின்னா வந்து ஜென்ரலாக கிட்ஸ் வந்து ஒன்று அதை வாயில் வச்சு கடிக்கிறது, மெல்றது இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்மெல் இருக்கும். ஸ்மெல் இந்த சென்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அதில் வந்து அந்த பிளாஸ்டிக்ஸோட ஐடியல் கண்டிஷன் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து இட் ஸ்டேஸ் ஆஸ் த சேம் காம்பவுண்ட். சில சமயம் டெம்பரேச்சர் கீழேயோ மேலேயோ ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் ரியாக்டிங் டு த டெம்பரேச்சர். ஸோ அந்தமாரி ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து இட் ரிலீஸஸ் டாக்ஸின். ஸோ இதே சேம் ரீசன் தான் வந்து நீங்கள் வந்து கார்ஸில் வந்து நீங்கள் உங்கள் கார் ரொம்ப நேரம் வெயில நிறுத்திட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கார்க்குள்ளார் உடனே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் லைக் வெரி ஹார்ம்ஃபுல். உள்ளார நிறையா வந்து டாக்ஸிக்கான கேஸஸ் இருக்கும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிளாஸ்டிக். மெயின் திங் இஸ் பிளாஸ்டிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக். ஸோ இதேமாரி மற்ற கார்பெட் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்க பெயிண்ட் கோட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் கோட் கொடுப்பாங்க. டிப்பிக்கலாக கார்ஸில் எப்படி இருக்குதோ அதேமாரி கிளியர் கோட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஒரு ப்ராப்ளமாக ஆஸ் ஐ சைட் வந்து பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, கிளியர் கோட்டு, பெயிண்ட் இது எல்லாமே வந்து டாக்ஸின்ஸ் தான். ஸோ அது எல்லாம் வந்து நீங்கள் ஒரு டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க, டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஏசி போடுறீங்க, ஹாட்டாக இருக்குது, இதுமாதிரி ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் வந்து when they change it they release some sort of a toxic. ஸோ அந்த டாக்ஸிக் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் கிட்ஸ். ஸோ த சேம் ரீசன் தான் வந்து பிளாஸ்டிக் வந்து மைக்ரோவேவில் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஏன்னா பிளாஸ்டிக் இஸ் கிரையோஜெனிக். ஸோ இட் கேன் காஸ் கேன்சர். ஸோ அதனால் திஸ் பிளாஸ்டிக் டசன்ட் ரிலீஸ் டாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தே ஹாவ் அ சர்டிஃபிகேட். அண்ட் இதுவும் வந்து இட்ஸ் அ நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக். அதேமாரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பெயிண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ப்ளூ கலர் வந்து ஆக்சுவலாக அந்த மோல்டில் வந்து இந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் வந்து ஊற்றுறப்ப இந்த பிளாஸ்டிக்கோட டை கலரே இது தான். ஸோ அதனால் மற்றது மாதிரி வந்து டை கலர் வந்து ஒரு கலரில் இருக்கும், லெட்ஸே பிளாக்கோ இல்லை நியூட்ரல் கலர் ஏதாவது ஒரு டை கலர் இருக்கும். ப்ளஸ் வந்து தே மேக் த பெயிண்ட் ஆன் டாப். இது அப்படி கிடையாது. இது நீங்கள் வந்து ஆக்சுவலி கட் பண்ணாலும் உள்ளார எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ தட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி a பெயிண்ட். பட் அந்த ஃபினிஷ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷைனியாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்த மாதிரி அந்தளவுக்கு நைஸ் ஃபினிஷ் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃப்ரண்ட் லுக் ஆஃப் த கார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதேமாதிரி டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் பார்க்குறப்ப வந்து முக்கால்வாசி ப்ராப்ளம் என்னென்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அளவுக்கு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ் இல்லை. அண்ட் செகண்ட் வந்து ஈவன் த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் தே யூஸ்ட் இஸ் நாட் குட். அண்ட் இன்னொரு திங் வந்து தே லுக் வெரி ஃபீபிள். சில பிளாஸ்டிக்ஸு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோல்டு, நீங்கள் பர்டிகுலர் மோல்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் அ டஃபன்ட். ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து ஜென்ரலாக ஆக்சிடென்ட்டில் கிட்ஸ் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க, அதில் குதிக்கிறாங்க அப்படின்னு எதாவது பண்ணாலும் இட் டசன்ட் பிரேக் ஸ்ட்ரைட் அவே. ஸோ மற்ற பிளாஸ்டிக் மாரி டக்குன்னு உடையாது. இது கொஞ்சம் நல்ல சாலிடான டஃபன்டு பிளாஸ்டிக் இது. அண்ட் ஆல்சோ இந்த பெட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 400. இந்த ஃபிஷ் போன் அப்படின்வாங்க, பெட்டுக்கு நடுவில் வந்து வைக்கிற சப்போர்ட், அது பேர் ஃபிஷ் போன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் அரௌண்ட் 400 kgs. ஸோ
இட்ஸ் லைக் நீங்கள் மேலே மேட்ரஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே 400 kgs வச்சிங்கனாலும் இட் வில் சஸ்டெயின், ஷுட் பி ஓகே. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதான் சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார். ஸோ இந்த பர்டிகுலர் கார் மாடல் வந்து எனக்கு பிடிச்சது என்ன ரீசன் அப்படின்னா வந்து டயரோட சைட் ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கும் ஒரு ரேசிங் கார் மாதிரி. நீங்கள் அந்த நாஸ்கார்ஸு, அதுக்கப்புறம் ஈவன் சமோதி F3 சாம்பியன்ஷிப், F1 அண்ட் சூப்பர் கார் சாம்பியன்ஷிப்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைட் ப்ரொஃபைலில் வந்து அந்த பிராண்டிங்ஸ்லாம் ஒயிட்னிங் பண்ணியிருப்பாங்க, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒயிட்னிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த காரோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் டீசென்ட். சில கார்பெட்ஸ்லாம் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும் டிசைன்ஸு, பட் இது வந்து இட் லுக்ஸ் நைஸ், லுக்ஸ் டீசென்ட். அண்ட் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக அண்ட் அந்த டயருக்கு நடுவில் இருக்க கேப்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஃபெண்டர் சைஸ் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் லுக்ஸ் நைஸ். ஸோ இது ஆக்சுவலி வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இது பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் அ வெரி குட் இம்ப்ரெஷன். அண்ட் ஆல்சோ இது நீங்கள் வந்து ஒரு கார்பெட் ஃப்ளோரிங் வச்சுருக்கிற ரூமில் நீங்கள் போட்டிருக்கீங்க. அண்ட் இதுக்கு மேட்சிங்கான ஏதோ ஒரு வார்ட்ரோப்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். ஸோ ஃபார் அ கிட்ஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் எவ்ரி கிட்ஸ் ட்ரீம். ஸோ ஐ திங்க் நம்மளும் கிட்ஸாக இருக்கிறப்ப இதெல்லாம் பார்த்துருந்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். பட் எனிவே, ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து தே ஹேவ் தீஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்து டெய்ல் இது. ஸோ டெய்லு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து டெய்லுக்கு வந்து எப்படி ஒரு ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிசன் ஜிடிஆர் மாதிரி இருக்குது, இது வந்து மசாராட்டி மாரி இல்லை. ஸோ திஸ் லுக்ஸ் லைக் நிசன் ஜிடிஆர். மற்றபடி இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோல்டெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கார்ஸ் எஸ்பெஷலி இந்தமாரி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் டைஸில் பண்ணுற மோல்டு வந்து மேனுஃபேக்சரிங், அந்த மோல்டு மேனுஃபேக்சரிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு தான். அது மோல்டு மேனுஃபேக்சரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் அரௌண்ட் $300,000 to $1 million. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இன்ட்ரிகேட் த மோல்ட்ஸ் ஆர். ஸோ நீங்கள் வந்து இந்த 3D பிரிண்டிங் ஏதாவது ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு மோல்ட்ஸ் ஒர்க். ஸோ அதாவது ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்புக்குள்ளே வந்து மோல்டன் பிளாஸ்டிக் வந்து ஊற்றிடுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் வந்து அவங்க அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மோல்டு வெளியில் எடுப்பாங்க. எடுத்த உடனே அதில் வந்து நிறைய சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மோல்டு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து சில உள்ளார வந்து மடிப்புகள் அண்ட் சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த டீட்டெயிலோட ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கணும். எடுக்கிறப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் பண்ணணும், அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே சேம் டைம் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எதுவும் டிஃபார்ம் ஆகிடக்கூடாது. பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட என்டையர் மோல்டு நீங்கள் எடுத்த டை வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது முக்கால்வாசி தட் இஸ் ஒன் திங் கைஸ். நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்தமாரி மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரா மெட்டீரியல் சப்ளை கூட பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் கிடைக்கும். அண்ட் ஈவன் பல்கில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கூட இட் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ மெயின் திங் வந்து இந்தமாரி மேனுஃபேக்சரிங் இந்தமாரி இதில் பார்த்தீங்க சப்ளை செயினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வந்து நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் கிடைக்கிறது. ஏன்னா முக்கால்வாசி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் இல்லை நீங்கள் வந்து இப்போ வாங்குகிற சீப் பிளாஸ்டிக்ஸு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஆர் பிட் டாக்ஸிக். ஸோ நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு கெட் இட். த ரா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோல்டு மேனுஃபேக்சரிங்கும் எக்ஸ்பென்சிவ். மோல்டு மேனுஃபேக்சரிங் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து மோல்டு ப்ளஸ் ரா மெட்டீரியல் சப்ளை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் மேக்ஸ் இட் லாட் ஈஸியாக. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நீங்கள் வெவ்வேறு இடத்துல சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி ஈவன் அ வெரி ஸ்மால் செட்டப்பில் வந்து இந்தமாரி மேனுஃபேக்சரிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் கைஸ். ஸோ முக்கால்வாசி வந்து இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரி லைனப்பே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் ஒரு 4 to 5 கிரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சார்ட் ஆஃப் ஏரியா தான் ஒரு என்டையர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் மட்டும். மற்றபடி சார்ட்டிங் இது மெட்டீரியல் ஸ்டோரேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரவுண்ட்ஸ் 6 கிரவுண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஃபேக்ட்ரி சைஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபிஷ் போன் வைக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரெண்டு சைடும் வந்து சைட் ப்ரொஃபைல் ரெண்டு சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் வித் ஸ்க்ரூஸு. ஸோ அது போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் போன் வச்சுட்டு
then we can put the mattress in. So this is actually a display unit guys. So இது வந்து இப்போ சும்மா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ அது கிடையாது, இது வந்து நம்ம இங்கேயே வச்சுருக்க போகிறோம். ஸோ யாராவது வந்தாங்கன்னா நம்ம காட்டுறதுக்காக வைக்கிறது. ஸோ அதனால் வந்து இது எக்ஸ்ட்ரீம் கேரில் பண்ணணும். நான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விடாமல் அது கேர்ஃபுல்லாக நவுத்துறது அது எல்லாமே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். அப்புறம் இதில் வந்து இதை நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வந்து ஓரளவு மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இட் நீட்ஸ் 2 people. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் பிளாஸ்டிக், ஏன்னா வுட்டு மாரி கிடையாது. வுட் அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இட் வில் பி பிட் மோர் ஸ்ட்ராங்கர் அலாங் தி ஜாயின்ட்ஸ். ஸோ இட் லுக்ஸ் நைஸ். ஸோ இந்த கலர்ஸும் சரி ஃபினிஷும் சரி இட் லுக்ஸ் வெரி கூல். ஸோ ஆஸ் அ கிட்டை வந்து ஐ திங்க் எவ்ரி கிட் வில் லவ் இட். இட்ஸ் லைக் அ சூப்பர் ஃபீலிங் அது. ஸோ இதேமாரி வந்து இன்னும் கொஞ்சம் கிட் ஸ்டஃப் வந்து ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு அழகாக ஒரு வீடியோ காமிக்கிறேன், அன்பாக்சிங் அண்ட் அசம்பிளிங் வீடியோ காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து வி பிளானிங் டு லான்ச் இட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர். ஸோ hope soon. Okay, stay tuned guys. Thank you.